ஹரியானா மாநிலத்துல சுபாஷ் சந்தர் பத்ரான்னு ஒரு பெரிய பிளைவுட் பிசினஸ்மேன் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட பையன் யோகேஷ் பத்ரா. யோகேஷ் ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில எங்கேயும் வேலைக்கு போகாம அவரோட அப்பா சுபாஷ் நடத்திட்டு இருந்த பிளைவுட் பிசினஸ் டேக் ஓவர் பண்றாரு. அவர் அந்த பிசினஸ் கையில எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளைவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஆரம்பிச்சு ஹரியானா மாநிலத்துல இவங்களோட பிளைவுட் தான் நம்பர் 1 பிளைவுட்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. யோகேஷ்க்கு திருமணமாகி பிரியங்கா பத்ரான்னு ஒரு மனைவியும் இருக்காங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோகேஷும் அவரோட மனைவியும் யமுனா நகர் பகுதியில தனியா வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஃபேமிலில நிறைய சொத்துக்களும் சொந்தமா நிறைய வீடும் இருந்ததுனால எல்லாரும் தனியா அவங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சரியா மே 27, 2016 அன்னைக்கு யோகேஷோட அப்பா சுபாஷ்க்கு அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஒரு போன் கால் வருது. அந்த காலை பண்ணது யோகேஷோட மனைவி பிரியங்கா. சுபாஷ் போன் காலை அட்டன் பண்ணதும் பிரியா அழுதுகிட்டே உங்க மகன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிருக்காங்க. சுபாஷும் அவரோட மனைவியும் தன்னோட பையனுக்கு என்ன ஆச்சோன்னு பதட்டத்தோடயே யமுனா நகர்ல இருக்க யோகேஷோட வீட்டுக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா யோகேஷ் ஏற்கனவே இறந்து போயிட்டதா பிரியங்கா ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. யோகேஷோட பேரண்ட்ஸ் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரியங்கா டாக்டரை வர வச்சு யோகேஷுக்கு என்ன ஆச்சுன்னு பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. யோகேஷை செக் பண்ண டாக்டர்ஸ் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா சொன்னதா பிரியங்கா அவங்களோட மாமனார் மாமியார் கிட்டயும் சொல்றாங்க. அடுத்ததா எல்லாருமா சேர்ந்து யோகேஷுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் செய்யறாங்க. யோகேஷ் இறந்து போயிட்டாரு, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சு பல மாதங்களும் கடந்து போயிடுச்சு. யோகேஷ் இறந்து ஒரு சில மாதங்கள் கழிச்சு அவரோட அப்பா சுபாஷ் தான் பையன் இறந்து போன கவலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பையன் நடத்திட்டு இருந்த பிசினஸ் என்னாச்சு, அங்க வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் சரியான நேரத்துக்கு சம்பளம் போதா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுக்கு மேல நம்ம தான் இந்த கம்பெனியை முன்னெடுத்து நடத்தணும்னு ஒரு முடிவெடுத்து யோகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனில நடந்த வரவு செலவு மத்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாரு. அப்போதான் சுபாஷோட கைக்கு அவர் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. சுபாஷ் தன்னோட பையன் யோகேஷ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நடத்திட்டு இருந்த பிளைவுட் கம்பெனிய அவரோட பையன் யோகேஷ் பத்ரா மேல எழுதி வச்சிருக்காரு. இத்தனை வருஷமா தான் பையன் யோகேஷ் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர்னு நினைச்சிட்டு இருந்த சுபாஷுக்கு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல அந்த கம்பெனியோட ஓனர் யோகேஷ் பத்ரா இல்ல பிரியங்கா பத்ரான்னு மென்ஷன் ஆகிருக்கு. இதனாலதான் சுபாஷ் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காரு. ஏன்னா இத்தனை வருஷமா இந்த விஷயத்த பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது, அதனாலதான் அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுபாஷ் இந்த கம்பெனியை முன்னெடுத்து நடத்தலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பிரியங்கா தன்னோட மாமனார் கிட்ட கூட சொல்லாம இத்தனை மாத காலங்களா அவங்க தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தன்னை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் சுபாஷ் கணக்கு போட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் தன்னோட மகனோட இறப்புல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது. அவருக்கு இருக்க சந்தேகத்தை போலீஸுக்கு கூட தெரியப்படுத்தாம அவரே தனியா ஒரு பிரைவேட் டிடெக்டிவை ஏற்பாடு செஞ்சு என் மகனோட இறப்புல எனக்கு சந்தேகம் இருக்கு, அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததா சொல்றாங்க, அவன் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தானா இல்லையான்னு டாக்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டையுமே வாங்காம அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாமே நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ என் பையனோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க தான் இதை விசாரிக்கணும்னு அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கிட்டையும் சொல்லியிருக்காரு. டிடெக்டிவும் யோகேஷோட மரணத்துல இருக்க மர்மங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் முக்கியமா சுபாஷுக்கு இருந்த சந்தேகம் அவரோட மருமகள் பிரியங்கா மேலதான். அதனால டிடெக்டிவும் சுபாஷ் அவருக்கு இருக்க சந்தேகத்தை சொன்னதை வச்சு பிரியங்காவை பத்தி விசாரிக்கிறாரு. டிடெக்டிவ் எல்லா விஷயங்களையும் சேகரிச்சுட்டு செப்டம்பர் 13, 2016 அன்னைக்கு சுபாஷ் கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கறாரு. அந்த டாக்குமெண்ட்ல இருக்க எல்லா விஷயங்களையும் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சுபாஷ் அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 14, 2016 அன்னைக்கு ஜகத்ரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு டிடெக்டிவ் மூலமா யோகேஷோட மரணத்துல கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் கிட்டையும் சொல்றாரு. சுபாஷ் போலீஸ் கிட்ட தன்னோட பையன் ஹார்ட் அட்டாக்கால இறக்கல, இது ஒரு கொலைன்னு சொல்லும் போது போலீஸ் அதிகாரிகளே ஷாக் ஆகியிருக்காங்க. சுபாஷ் கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு முதல்ல பிரியங்கா பத்ரா கிட்ட விசாரிக்கிறாங்க. பிரியங்காவும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. யோகேஷ் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே பிரியங்காவும் தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்காக கிச்சனுக்கும் ஓடி போயிருக்காங்க. அவங்க தண்ணி கொண்டுட்டு வந்து பார்க்கும்போது யோகேஷ் அப்படியே மயங்கி
வாங்கியிருக்காரு. உடனே பக்கத்துல இருக்க ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அவரை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. செக் பண்ண டாக்டரும் யோகேஷ் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொன்னதா பிரியங்கா போலீஸ் கிட்டயும் சொல்றாங்க. பிரியங்கா கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் போலீஸுக்கு இன்னமும் சந்தேகம் எழுது. ஏன்னா நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி யோகேஷுக்கு ஹார்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. இதை எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. அதே சமயத்துல டிடெக்டிவ் கொடுத்த ரிப்போர்ட்ல பிரியங்காவோட கால் டீடைல்ஸும் இருந்திருக்கு. அந்த கால் டீடைல்ல பிரியங்கா அடிக்கடி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் ரோஹித் என்ற பேர்ல பதிவாகி இருக்கு. அடுத்ததான் போலீஸ் யோகேஷோட அப்பா சுபாஷ் கிட்ட இந்த ரோஹித் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க. யோகேஷ் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் அவரை சுபாஷ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. அதுக்கு காரணம் யோகேஷ்க்கும் அவரோட மனைவி பிரியங்காவுக்கும் ஏற்பட்ட சண்டை தான் அதுக்கு காரணம். ஒரு பிரச்சனையால ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை நடக்கும்போது திடீர்னு பிரியங்கா அவங்க கையில கிடைச்ச போட்டோ ஃப்ரேமை எடுத்து யோகேஷோட தலையிலேயே அடிச்சிருக்காங்க. இந்த காரணத்தால தான் யோகேஷ ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்றாங்க. அப்போ யோகேஷ் அவரோட அப்பா கிட்ட என்னோட மனைவி பிரியங்காக்கு ரோஹித் என்ற நபர் கூட தவறான பழக்கம் இருக்கிறதா யோகேஷ் சுபாஷ் கிட்ட சொன்னதா போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. உடனே ரோஹித்த போலீஸ் கைது செஞ்சு அவங்க ஸ்டைல்ல விசாரிக்கிறாங்க. விசாரணையில பிரியங்கா, ரோஹித் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம இவங்க கூட இன்னும் ரெண்டு பேர், மொத்தமா 4 பேர் சேர்ந்துதான் யோகேஷ கொலை பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொலை பண்ணாங்கன்ற விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்பவும் பிரியங்கா கிட்ட விசாரிக்கிறாங்க. பிரியங்கா தினமும் காலையில ஆனா ஜிம்முக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு. அந்த ஜிம்ல ரோஹித் என்ற நபர் தான் ட்ரெயினரா இருக்கான். ரெண்டு பேரும் தினமும் ஜிம்ல சந்திச்சுக்கிறதுனால முதல்ல ஜிம்ல மட்டுமே பேசிட்டு இருந்தவங்க நாட்கள் ஆக ஆக மொபைல்லயும் அதிக நேரம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருக்குள்ளயும் தவறான உறவும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஜிம்ல மட்டும் சந்திச்சுக்கிறது இல்லாம அடிக்கடி வெளியே போய் ரூம் எடுத்து ஒன்னா உல்லாசமா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பிரியங்கா ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருக்கிறத நோட் பண்ண யோகேஷ் தன்னோட மனைவிக்கு வேற ஒரு நபர் கூட தவறான உறவு இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த நேரடியாவே தன்னோட மனைவி பிரியங்கா கிட்டயும் கேக்குறாரு. அப்போதான் பிரியங்கா கோவப்பட்டு யோகேஷோட தலையில போட்டோ ஃப்ரேமை எடுத்து அடிச்சிருக்கா. பிரியங்காக்கு யோகேஷ் கூட வாழ்றதை விட ஜிம் ட்ரைனர் ரோஹித் கூட வாழணும் தான் அதிக அளவுல விருப்பப்பட்டிருக்கா. ஆனா ரோஹித் ஒரு ஜிம் ட்ரைனர், அதுவே யோகேஷ் ஒரு பெரிய பணக்கார தொழிலதிபர். அவர்கிட்ட அதிக அளவுல சொத்து பணம் எல்லாமே இருக்கு. அதனால யோகேஷ கொலை பண்ணிட்டா யோகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்துக்களும் நமக்கு தான் வரும்ட்டு பிரியங்கா ஒரு கணக்கு போடுறா. அவ திட்டத்தோட முதல் படியா யோகேஷ் பேர்ல இருக்க அந்த கம்பெனிய தன்னோட பேர்ல மாத்தணும்னு திட்டம் போடுறா. அவ பிளான் பண்ண மாதிரியே யோகேஷ எப்படியோ பேசி சமாளிச்சு யோகேஷ் பேர்ல இருந்த கம்பெனிய அவளோட பேர்லயும் மாத்திக்கிறா. அடுத்ததா யோகேஷ கொலை பண்ணணும். யோகேஷ் இறந்து போறது ஒரு இயற்கையான மரணமா எல்லாரும் நம்பணும்ன்றதுக்காக அதுக்கும் ஒரு பிளான போடுறாங்க. இந்த பிளானுக்கு ரோஹித் அவன் கூடவே வேலை செய்யற இன்னொரு ஜிம் ட்ரைனர் சதீஷ்ன்ற நபரை கூட்டு சேர்த்திருக்கான். இவன் மட்டும் இல்லாம இவங்க 3 பேர் கூட சோனுன்ற நபரும் இணையறான். இவனை இந்த பிளான்ல சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் இவன் கர்நால்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சதுதான். சோனு சதீஷ் 2 பேருக்கும் 10 லட்சம் பணம் கொடுக்கறதா சொல்லி இந்த பிளான்ல சேர்த்திருக்காங்க. சதீஷ் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சதுனால அங்க இருந்து மயக்க மருந்தை எடுத்துட்டு வந்து அந்த மருந்து கூட விஷத்தையும் சேர்த்து யோகேஷுக்கு போட்டா அவர் அப்படியே தூக்கத்திலே இறந்து போயிடுவாரு. மத்தவங்க பார்க்கும் போதும் இது ஒரு ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும்னு நம்புவாங்கன்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க பிளான் படி மே 27, 2016 அன்னைக்கு யோகேஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரோஹித், சதீஷ், சோனு 3 பேரும் அவரோட வீட்டுல மறைஞ்சிருந்திருக்காங்க. யோகேஷ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது 3 பேரும் வெளியே வந்து அவர் முன்னாடி நிக்கிறாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்த ஊசிய எப்படியாவது யோகேஷ்க்கு போட்டுடணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யோகேஷ் அவங்க 3 பேரையும் எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையில எதிர்பாராத விதமா இன்ஜெக்ஷனோட நீடில் உடைஞ்சு போகுது. இதுக்கு மேல இன்ஜெக்ஷனும் போட முடியாது. அதோட யோகேஷுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு தன்னை கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு. இப்போ யோகேஷ உயிரோட விட்டா கண்டிப்பா நம்ம எல்லாரும் மாட்டிப்போன்னு பயந்து எல்லாருமா சேர்ந்து யோகேஷோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த இன்ஜெக்ஷனை அவருக்கு போட்டு விடுறாங்க. அவரோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா நீல கலர்ல மாற ஆரம்பிக்குது. யோகேஷ் மாரடைப்புல தான் இறந்து போயிருக்காருன்னு எல்லா செட்டப்பையும் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட அப்பா சுபாஷுக்கும் பிரியங்கா தகவல்
கொடுக்கறா. அவரும் பெருசா சந்தேகப்படாம யோகேஷுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் யோகேஷோட உடலை போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கொண்டு போக கூடாதுன்னு ரொம்ப கவனமா செயல்பட்டு இருக்கா. போலீஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரியங்கா, ரோஹித், சதீஷ், சோனு இவங்க 4 பேர் மேலயும் கொலை வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்லயும் ஆஜர்படுத்துறாங்க. இந்த வழக்கு கோர்ட்ல 5 வருஷமா நடந்திருக்கு. 5 வருஷம் கழிச்சு யோகேஷோட கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஆயுள் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. 60,000 அபராதமும் விதிச்சிருக்காங்க. ஒருவேளை பிரியங்கா இந்த பணத்தை கட்ட தவறினா ஆயுள் தண்டனையோட சேர்த்து இன்னும் 1 வருஷம் கூடுதல் தண்டனையா அனுபவிக்கணும்னு நீதிபதியும் உத்தரவு போட்டிருக்காரு. யோகேஷ கொலை பண்ணதுனால இப்போ 4 பேரும் ஜெயில களி தின்னுட்டு இருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.